எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய மரணம், அதுவும் பகவான் கிருஷ்ணர் தான். எல்லாத்துக்கும் முடிவு இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருந்தா ஒரு முடிவுன்னு இருக்கு இல்லையா? பல்வேறு அரக்கர்களுக்கு முடிவு கட்டுவார் பகவான் கிருஷ்ணர். பல்வேறு அரக்கர்களை வாழ வைப்பார், அவரை அழிக்கவும் செய்வார். பல்வேறு அரக்கர்களை கலியுகத்தில் பகவான் கிருஷ்ணர் வாழை வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை அழிப்பதில்லை, அவர் அரக்க குணத்தை அழிக்கிறார். வேற யுகங்களில் பகவான் கிருஷ்ணர் அரக்கர்களை கொன்று விடுவார், அவர்களை தண்டனை கொடுப்பார், அவர்களுக்கு மரணமாக காலனாக அவருக்கு மரணத்தை கொடுப்பார். பல்வேறு யுகங்களில் பகவான் கிருஷ்ணர். ஆனால் கலியுகத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு அரக்கர்களை பகவான் கிருஷ்ணர் மன்னித்து விட்டு அவர்களை நல்வழிப்படுத்துகிறார், அவர்களை கொல்வதில்லை, அவர்கள் நல்வழிப்படுத்துகிறார். சோ அரக்கர்களை கொல்வதற்காக பகவான் கிருஷ்ணரே மரணமாக வருகிறார். அந்த பிறகு எல்லா உயிரினத்தையும் அழிக்கக்கூடிய மரணமாகவும் அவரே வருகிறார்.